மேன்மையாக வைப்பார். கரங்களை வைத்து மேன்மை. உபாகமம் 28:1 நம்ம எல்லாருக்கும் தெரியும். வாசிக்க எடுத்தவங்க வாசிக்க. உபாகமம் 28:1. இன்று நான், எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இன்று நான் உலக மனுஷன் சொல்றேன். இன்று போய் நாளை வா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு இன்று நான் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு இருக்கேன்டா. உனக்கு நான் பத்திமையை பார்த்து சொல்ற, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உனக்கு நான் இன்னும் கொஞ்சம் விலைக்கு சொல்லணும்னா, ஐயா இயேசு இந்த பரலோகத்துல பூமியில இருக்கிறதே உனக்காக தான் இருக்கிறார். கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இன்று நான் அப்படின்னா கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிறார். ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நாள் அவர்கிட்ட கேட்டா, ஒவ்வொரு செகண்ட். ஒரு மீன் கடையில் ஒரு அம்மா வேலை பார்த்துச்சு, காந்தின்னு ஒரு அம்மா. அவங்க காலையில மீன் விற்பாங்க, மாலையில அந்த மீனை மசால் போட்டு உப்புலாம் போட்டு பொரிச்சு விற்கிற கடை. இந்த அம்மா மசால் போடும்போது கொஞ்சம் கூடுதலாக உப்பு போட்டுச்சு. எல்லாரும் சொன்னாங்க, முதலாளி வந்து டெய்லி இந்த முதலாளி வந்து ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு உப்பு போட்டால் இன்னைக்கு சம்பளம் கட்டு, இல்லாட்டி வேலையை விட்டு தூக்கிடுவார். ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நடக்கும். தெரியாம உப்பு கூடுதலாக போட்டுடுச்சு. ஆண்டவர்கிட்ட சொல்லிச்சு, ஆண்டவரே தெரியாம நான் உப்பு கூட போட்டுட்டேன். ஓனர் வந்து டேஸ்ட் பண்ணுவாரு, என் சம்பளத்தை கட் பண்ணா கூட பரவாயில்ல, வேலையை விட்டு தூக்கிட்டா எனக்கு வேற வேலை கிடையாது, வருமானம் இல்லை, நீங்க தான் எனக்கு உதவி செய்ய. அதே போல அந்த ஓனர் வந்தாராம், நம்ம போன் ஏதோ பேசிக்கிட்டே டேஸ்ட் பண்ணாராம், அப்புறம் பைக் எடுத்துட்டு போயிட்டாராம். ஒண்ணுமே சொல்லல. இன்று நான் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை எப்போ நீங்க அவர்கிட்ட கேட்டா, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி நிமிஷத்தோறும் உங்களை நடத்துவார், நாள்தோறும் உங்களை நடத்துவார். ஒரு சிஸ்டர் சொன்னார், பஸ் விட்டு இறங்கின பாஸ்டர் எதிர்த்தாப்புல கடைக்காரன் வந்துச்சு. ஆண்டவரே இவன் கண்ணில் படக்கூடாது, ஜோம் பண்ண அவன் எங்கேயோ பார்த்துட்டு போனா எனக்கு தெரியவே இல்லை, ஆண்டவர் மறைச்சிட்டார். அங்க கடைக்காரங்களுக்கெல்லாம் அப்படி இது பண்ணாதீங்க. ஆனா ஒரு சின்ன காரியம், இன்று நான் உனக்கு விதிக்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை சில ஆலோசனைகளை கொடுக்க விருப்பப்படும். இன்று நான் உனக்கு விதிக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில், ஆல் த நேஷன்ஸ் ஆஃப் எர்த், பூமி முழுவதும், இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்கு, he will honor you all nations of the earth. பூமியில் உள்ள சகல ஜாதிகள்னு போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல நேஷன்ஸ், உலகம் முழுவதிலையும் எல்லாம் கரங்களை தர உன்னை மேன்மையாக வைப்பார். கரங்களை தர. அல்லேலூயா. மேன்மையாய் வைக்கிற ஆண்டவர். இந்த நல்ல மேன்மை குறித்து அவங்களோட பேசப்பார். முதலாவது மேன்மை யார்கிட்ட பேசினார்னா, ஒரு கொலகாரன் தான் பேசினார். மேன்மை பத்தி, ஆனரை பத்தி யார்கிட்ட பேசுறார்? தாவீது சொல்றான், எவரை மேன்மைப்படுத்த உயர்த்த அவராலே ஆகும். 1 எவரையும் மேன்மைப்படுத்த, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காமலே சென்னைக்கு போனார், வேலை இல்லாம ஒருத்தர், கருணாநிதி அவர் பேர், காரைக்குடி செட்டியார், இந்து, அவர் ஒரு இந்து. பிறகு அங்க வேலைக்கு சேர்ந்தார். மறுபடி ரட்சிக்கப்பட்டார். அன்று நல்ல வேலையை கொடுங்க, பாண்டியன் ஹோட்டல்ல, மதுரை பாண்டியன் ஹோட்டல்ல வேலை பார்த்தார். அந்த ஊழியர்களுக்கெல்லாம் சாப்பாடு ஃப்ரீயா வாங்கி கொடுப்பார். அது ஒரு பாக்கியமா நினைச்சு சாரா லாவராஜ் அம்மாலேருந்து யார் வந்தாலும்
சாப்பாடு நான் பொறுப்படுத்திக்கிட்டேன், தயவு செய்து நீங்க கொடுக்கக்கூடாது. கெஞ்சி கூத்தாட்டி ஊழியக்காரர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. கர்த்தர் அவர் உயர்த்தினா, அமெரிக்கா போனா, அமெரிக்காவில் பாஸ்டர் ஆனா, அவர் சொல்றாரு இன்னைக்கு 3 பங்களாவை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். பைபிள் காலேஜ் நடத்துகிறார். கரங்களை தாருங்க. ஹல்லேலூயா. மதுரைக்கு வந்த நேரம் சொன்ன சாட்சி, ட்ரெயினுக்கு காசு கிடையாது. சென்னைக்கு ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமலே நான் போனேன். கஷ்டம், வேலை இல்லை, சாப்பாடு இல்லை. நான் எவரை மேன்மைப்படுத்த உயர்த்த அவராலையா. சின்ன பிள்ளைங்கோ, எங்க பிள்ளைங்கோ, ரிஜாய்ஸ் பிள்ளைங்கோ, உயர்த்த இயேசுவால முடியும். அந்த கரங்களையும் ஆண்டவரே வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறேன். சின்ன தம்பிமார இருக்கலாம், ஜெசித்து பின்னால் போகக்கூடாது, முன்னால் வந்துடணும். எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்றேன், வாழ்க்கை இயேசுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது இயேசு அழகா உங்களை எவரை மேன்மைப்படுத்த உயர்த்த அவராலே ஆகும். பூமியில் உள்ள சகல ஜனங்களில் உன்னை மேன்மையாக வைப்பேன். முதலாவது மேன்மை பற்றி கொலகாரண்ட பேசுற. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? யாரு? காயிட்டு போய் பேசுற மேன்மை பற்றி. ரூபனே, மேன்மையில் பிரதானமானவனே, மூத்த பிள்ளை, யாக்கோபுடைய மூத்த பிள்ளை, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது மேன்மை. நீதிமொழிகள் 20 படுத்து 2ஆம் வசனத்துல வழக்குக்கு விலகுவது மேன்மை. வழக்குக்கு விலகுவது, வாக்குவாதத்துக்கு விலகுவது மேன்மை. கொண்டாட்டி கூட வாக்குவாதம் பண்ணாதீங்க. பைபிள் சொல்லுது, ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடாதே. ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடாதே. நல்ல கவனிங்க. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. பேதுரு சொல்லுகிற 2 பேதுருல, நன்மை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மனுஷனுக்கு மேன்மை. பலவிதமான மேன்மை இருக்கு. யூதர்களுடைய மேன்மை என்ன? வேத வாக்கியங்கள் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. அப்ப நல்ல கவனிங்க. பல பல காரியங்கள்ல மேன்மை மேன்மை. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணுகிறேன் பவுல் சொல்லுகிறார். மேன்மை. இதனால ஒரு காரியத்தை குறித்து நான் எப்படி மேன்மையான வாக்கு தத்தங்கள், அதை குறித்து தான் உங்களோட நான் பேச போறேன். பிள்ளைங்க என்ன கவனிங்க. மேன்மையான வாக்கு தத்தம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்த அருளுக்கும் அன்றி. நல்ல கவனிங்க. இச்சையினாலே கேடுண்டாக்குகிற இச்சை, பைபிள் ரொம்ப அழகா போட்டிருக்கு. இச்சையினாலே உண்டாகிற கேட்டுக்கு தப்பி டிவைன் நேச்சர், you are the partaker of divine nature, திவ்ய சுவாபங்களுக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு பரிசுத்த சகோதரரே. நல்ல கவனிங்க. பலவிதமான மேன்மை இருக்கு இந்த நாள்ல. மகா மேன்மை எல்லாம் வாயத்திறன் சொல்லும். மகா மேன்மையும், வாயத்திறன் சொல்லும், மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள். அதான் இந்த நாள் எடுக்க போறேன். மகா மேன்மை அருமையான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை அறிகிற அறிவினாலே மகா மேன்மையும், இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா precious and exceedingly great promises. வாக்கு தத்தங்கள் எல்லாம் சத்தமா சொல்லணும் 3 தடவை. மகா மேன்மையான வாக்கு தத்தம். நல்ல வாய் திறந்து மகா மேன்மையான வாக்கு தத்தம், மகா மேன்மையான வாக்கு தத்தம். ஜோபு போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்திருக்காரு. அவர் சொன்னார், ஆண்டவரே நிறைய தரிசனங்களை ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, வாக்கு பண்ணிருக்கீங்க ஆண்டவரே, 2 கிட்னியும் ஃபெயிலியர். அவர் என்னை விட வயசு குறை, ஒரு 5-6 வயசு குறை.
2 கிட்னி ஃபெயிலியர். அவர் இங்க வந்தப்போவே பார்த்தேன், முதல்ல பார்த்தேன், அவர் வீட்டுக்கு போனேன். 2 கிட்னி ஃபெயிலியர், கிரியாட்டின் லெவல் 7. ஆனா ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்ல, ஆண்டவரே எனக்கு வாக்கு பண்ணிருக்கீங்களே. மாமனார்ட்ட மோசே சொல்றான், எத்ரோ தேவன் நல்ல வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, நல்ல வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். 50 லட்சம் கடன். ஆண்டவரே 2000 ரூபாய் கட்டு. ஏதோ ஆண்டவருக்கு கணக்கு தெரியாத மாதிரி 25 கட்ட வீட்டுல என்ன செஞ்சிருங்க, போட்டுருங்க. நைட்ல காலையில எந்திக்கும் போது வீட்டு வாசல்ல 2000 ரூபாய் கட்டு, 25 கட்டு என்ன செஞ்சிருக்கணும், எண்ணத்தந்தி பேப்பர்ல சுத்தி என்ன செஞ்சிருக்கணும் இருக்கு. 107:20 இன்னைக்கு வாசிக்கையில சங்கீதத்துல, ஆபத்து காலத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 2 தடவை அந்த வசனம் வரும். சங்கீதம் 107:20. ஐயா கடன் கேட்ட உடனே அவர் பணத்தை டபாலும் போட்டுற மாட்டார். 19:20 வாசிக்க. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். ஐயா நல்ல கவனிங்க, கடன் அப்படின்னா 2000 ரூபாய் கேட்ட வீட்டுல போட மாட்டார். சில நேரம் போடுறார். ஆந்திராவில் ஒரு பாஸ்டர், ஏஜி சபை பாஸ்டர், வீட்டு வாடகை கொடுக்கணும் 70 ரூபா. அந்த நாட்கள்ல 40 வருஷம் முன்னாள் காட்டுக்குள்ள போய், ஆண்டவரே பிள்ளையாவுக்கு ஆகாரத்தை கொடுத்தீங்க, எனக்கு ஆகாரம்லாம் வேணாம், கொஞ்சம் ரூபாயா கொடுங்க அப்படின்னா. காட்டுக்குள்ள போய் திடீர்னு பாத்தீங்கன்னா ஜோம் பண்ணிட்டே இருந்தாராம், மரத்து மேல ஒரு குரங்கு காக்கான்னு சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் ஜோம் பண்ண உனக்கு சிரிப்பா இருக்கு குரங்கே போ அப்படின்னு கல்லை கொடுத்து எரிஞ்சார். இந்த குரங்கு முறைச்சிட்டு கையில ஒரு மணி பர்ஸ் வந்துட்டு அந்த மணி பர்ஸை திறந்து அதுவும் பதிலுக்கு எரிஞ்சிச்சான். என்ன எரிஞ்சிச்சுன்னா 10 ரூபாய் தாள் எரிஞ்சிச்சான். 7 தடவை எரிஞ்சிச்சு. உண்மையா நடந்தது. மணி பர்ஸ்ல வந்து 7 10 ரூபாய் தாளை கீழே போட்டுச்சு. நீ என்ன எரியுற, நான் ஒண்ணு எரியுதுன்னு. அதுக்கு என்ன தெரியும்? 10 ரூபாய் தாள் காந்தி தாத்தா வரும், அதுக்கு தெரியுமா? நமக்கு தெரியும். தூக்கி போட்டு கடைசியில பாஸ்டர் எண்ணி பார்த்தா 70 ரூபாய். ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு வீட்டு வாடகை வந்துருச்சு. தங்கள் ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா, இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தா. எப்படி விடுவிக்கிறாரா? நீங்க கேட்டது அப்படியே உடனே ஒண்ணு போட்டுற மாட்டார். வாசிங்க, சத்தமா சொல்லுங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவித்தார். ஐயா ஆபத்துல ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட உடனே அவர் செய்கிற காரியம் தன்னுடைய வசனத்தை அனுப்பி. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. வசனத்தை அனுப்பி அவர்களை விடுவிக்கிறார். இன்னொரு இடத்துல மட்டும் தன்னுடைய வசனத்தை அவர்களை சுகமாக்குகிறார். அவருடைய வசனம் தீவிரமாய் செல்லுது. சூப்பர் சோனிக். இப்ப ஜப்பான்ல எல்லாம் ஒரு புல்லட் ட்ரெயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்படிங்கிறதுக்குள்ள 12,000 கிலோமீட்டர், 1 மணி நேரத்துக்கு 12,000 கிலோமீட்டர் வேகத்துல போகும். ராக்கெட்டை விட, லேசர் கதிர்களை விட அவருடைய வார்த்தை தீவிரமாய் உங்க வாழ்க்கையில வந்து நிறைவேறுவதா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுது. அல்லேலூயா. மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்கள், precious and greatly exceedingly promise. மகா மேன்மை. உங்க வாழ்க்கையில நீங்கள் மேன்மை அடைய வேண்டுமானால், உங்க வாழ்க்கையில ஆனர் பண்ணப்பட வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட வேண்டுமானால், இந்த கால வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், மகா மேன்மை உங்க வாழ்க்கையை மகா மேன்மை ஆக்குகிற வாக்கு தத்தங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. கரங்களை தட்டு கர்த்தரை மகிமைப்படுது. அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவருடைய பிள்ளைகள் உதடுகளில் எதை தேடுவார்கள்? சின்ன பிள்ளைங்கள்லாம் உதட்டு சாயம் போடுறா. ஜாயில இருந்து நிறைய பிள்ளைங்க உதட்டு சாயம். நார்த் இந்தியன் ஸ்கூலுக்குலாம் போனீங்கன்னா எல்லாருமே உதட்டு சாயம், லிப்ஸ்டிக் போடுவாங்க. சாதாரணமா வாழ்நாள்
வாழ்நாள்ல அந்த லிப்ஸ்டிக் போடுறவங்க 2 to 3 கிலோ லிப்ஸ்டிக்கை தின்னுருந்தாங்களாம். நான் ஒரு இதுல படிச்சேன் டேட்டா. தூக்கி போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல. நம்ம பிள்ளைகள் தான். உதட்டு சாயம் போடுறவங்க வாழ்நாள் முழுவதும் அந்த சாயத்தை உதட்ட தடையிட்டே இருக்கிறவங்க அன்னைக்கு நெட்ல ஒரு நியூஸ் வந்துச்சு. 2 to 3 கிலோ உதட்டு சாயத்தை என்ன செஞ்சிருந்தாங்க, தின்றுதாங்க. சின்ன பிள்ளைங்க பேஸ்ட் திங்கிற மாதிரி. ஆனா கவனிங்க, நீங்க எல்லாரும் ஆசாரியர்கள், ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாரும் ராஜாவும் ஆசாரியர்களும் இருப்ப. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்கள் வைத்து ஒரு அல்லேலூயா. ஆனா ஆசாரியனுடைய உதடுகள் வேதத்தினுடைய அறிவை காத்துக்கொள்ள வேண்டும். கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆசாரியனுடைய உதடுகள் வேதத்தை காத்துக்கொள்ள, அவனுடைய உதடுகளிலே வேதத்தை தேடுவார்களே. உங்க வாயில புலம்புல தேடக்கூடாது ஜனங்கள். ஐயோ இந்த அக்கா வந்துட்டு பூ விக்கிற அக்கா, போட்டு தள்ளிடும் நம்மள அப்படின்னு மற்றவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. சபையில ஒரு எல்டர் இருந்தார், இப்போ இல்லை. எப்படி இருக்கீங்க பிரதர்? சூப்பரா இருக்கேன் அப்படின்னு. எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்கேன். அது ஆச்சரியமா பார்ப்பாங்க ஜனங்கள். இருக்கேன் அப்படின்னு ஏதோ சாராம நான் என்ன செய்யறேன், இருக்கேன். அப்படி அல்ல. மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களை அவங்களை மேன்மைப்படுத்துவதற்கு வாக்கு தத்தங்கள். உங்க வாழ்க்கை ஜீரோவா இருக்கலாம். நீங்கள் ஹீரோவாக மாற வேண்டுமானால், ஹீரோ இல்லாத ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறவங்க. அன்னைக்கு ஒரு அம்மாவை பார்த்தேன், ஒரு இந்து அம்மா, தொழில் முனைவோர். இந்த மோட்டிவேஷன் அப்பப்போ நான் பார்க்கிறேன். எப்படி உலக மனுஷன்லாம் தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணி, ஆண்கள் பெண்கள். அந்த அம்மா பல லட்சம் சம்பாத்தியம் பண்ணிட்டு, கையில ஒரு பைசா கிடையாது. நான் சொல்லுது, மியூசிக் ஸ்கூல் ஆரம்பிச்சேன், சாமுத்திரிக்கா சர்வ லட்சணம் உள்ள. என் பேர் எப்படி கண்டுபிடிச்சாங்க? போத்தி சாட்டர்டேஸ் கொண்டு பார்த்தா நான் சர்வ லட்சணம்னு ஆரம்பிச்சேன். ஒரு ஆடிட்டருடைய மனைவி கையில, எனக்கு காசு இல்லை, என் ஹஸ்பண்ட கேட்க கூடாதுன்னு 3000 ரூபாய் பிரிண்டிங் ப்ரெஸ்ல போய் வீட்டு மாடியில ஒரு மாசம் கடனுக்கு 3000 ரூபாய்க்கு ஹேண்ட் பில்ஸ் அடிச்சு அங்க உள்ள அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் கொடுத்துச்சு. அந்த அம்மா சொல்லுது, கையில காசு இல்லை, ஒண்ணும் இல்லை. அந்த மகா சொல்லிச்சான், அம்மா ஹீரோ எல்லாரும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த சர்ச்சை நம்ம இடம் வாங்கும் போது கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபான்னு எஸ்டிமேட் போட்டு ஒரு சிஸ்டர் கொடிமங்கலங்கிற இடத்துல இருந்து வரும். அந்த வீட்டில் குனிஞ்சுதான் நான் போவேன். நான் என் மனைவி விசிட்டிங் போனேன். ரொம்ப கஷ்டப்பட்ட சிஸ்டர். அவங்க பாஸ்டர் நான் முடிஞ்ச உடனே சாப்பாடு சாப்பிடுவோம். அந்த சிஸ்டர் இப்போ பாஸ்டர் நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். ரைட்டு, ஓகே. தோசைக்கு நான் தோசை 40 ரூபா நான் தான் வாங்கி தருவேன். சரி, அம்மா ஏழை ஜனங்கள் அவங்க காசு கொடுத்தா வாங்க மாட்டோம்னு நினைக்கணுமா அப்படின்னு நினச்சி வாங்கி கொடுங்க சிஸ்டர். ஒரு சில வாரங்கள் அந்த அவங்க பையனே வாங்கி கொடுத்து தோசைலாம் வாங்கி கொடுக்கும். 60 லட்சம் சர்ச்சு அப்படின்னு ஒன்று பாஸ்டர் தலைலாம் சுத்த ஆரம்பிச்சுட்டு, 60 லட்சம் கையில காசு இல்லைங்கிறீங்க, ஒண்ணுமே இல்லைங்கிறீங்க, 60 லட்சம். அப்போ நான் சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்குகிற கர்த்தர். கடவுளை தாட்டம். அல்லேலூயா. ஷாக் ஆயிட்டு, தூக்கமே வரல பாஸ்டர், 60 லட்சம் நீங்க பெரிய அகலக்கால் வைக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். சர்ச்சுக்கு ஒன்றும் கொடுக்க முடியல, எதிர்பார்க்கல நான். ஆனா பயங்கர ஷாக். 60 லட்சம் 50 லட்சம். ஆனா அதெல்லாம் தாண்டி இது வரைக்கும் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல போறேன், ஐயா ஒண்ணுமே இல்லாத இடத்துல அந்த அம்மா பாருங்க, கையில காசு. அது இன்னைக்கு சொல்றது கிட்டத்தட்ட 17 பிரான்ச் நான் வச்சிருக்கேன். சிம்மக்கல்ல ஒரு பிரான்ச் இருக்கு, 17 பிரான்ச் வச்சிருக்கேன். கையில காசு இல்லை. ஹேண்ட் பில்ஸ் நோட்டீஸ் வாங்கி நான் அடிச்சு தொழில் ஆரம்பிச்சேன். என்ன நான் நம்பினேன், ஆண்டவர் அறியாத ஒரு சகோதரர். ஐயா ஹீரோ எல்லாருமே ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறவங்க. உங்களுக்கு விஷன் இருக்கா, தரிசனம் இருக்கா, லட்சியம் இருக்கா? ஆண்டவர் சொல்றார், குறித்த காலத்துக்கு தரிசனம் மறைக்கப்பட்டிருக்கிறது, தாமதித்தாலும் அதற்கு காத்திருக்கு. ஒன்றுமில்லாமல் இருந்து வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது. சின்ன பிள்ளைங்க விளையாட கவனிக்கணும், தோல்ல கை வளர்த்த
ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் அது வெறுமனே திரும்பாது, அது தான் நினைத்த காரியத்தை செய்து முடிக்குமா? கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. அது முடிக்கும். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். எரிகோவை நான் ஒப்பு கொடுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில ஒரு வார்த்தையும் அவர் கீழே தவற விடவே இல்லை. ஒரு வார்த்தை, சிங்கிள் வேர்ட், நாட் a single word. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்காரா? அந்த வாக்குத்தத்தங்களை ஐயா நீங்க சொல்ல 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 செத்து போன பகுதிகளில் எல்லாம் உயிர் மீட்சி உண்டாகும், உயிர் மீட்பு உண்டாகும். காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. வாக்குத்தத்தங்கள் அதுதான் உங்களை இளைப்பாறுதலுக்குள்ள நடத்தும், உங்களை ரெஸ்ட்ல வைக்கிறது எது தெரியுமா? வாக்குத்தத்தங்கள். 9th படிக்கும்போது நிச்சயமா படி 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 படின்னு எங்க அம்மா டார்ச்சர். ஏற்கனவே பெரிய அண்ணன், எங்க அடுத்த அண்ணன் 2 பேரும் எங்க அப்பா சொல்லிட்டேன், படிச்சவன் பாட்டை கிழிச்சான், எழுதினவன் ஏட்டை கிழிச்சான், வியாபாரத்துக்கு விவசாயத்துக்கு ஆளான 2 பேரும் போன உடனே அவனுக்கு வந்து சும்மா கிடக்க மாட்டான். இரும்பு கடைக்கு போறேன், விவசாயத்துக்கு போறேன்னு சொல்லி திருநெல்வேலியில் எல்லா ஹோட்டல்ல சாயங்காலம் ஆயிட்டுனா என்ன பண்றது? காசு எடுத்துட்டு போய் இன்னைக்கு பங்கஜ விலாசில் சாப்பிட்டேன், இன்னைக்கு கௌரி சங்கரில் சாப்பிட்டேன், இன்னைக்கு நியாசில் சாப்பிட்டேன், ஜன்னத்துல சாப்பிட்டேன்னு கடை கடையா போய் இதுல எங்களுக்கு எல்லாம் டெம்டேஷன். இன்னும் மற்ற 3 இருக்கு. அப்போ கடைக்கு போனா விதவிதமா ஹோட்டல் என்ன செய்யலாம்? புரோட்டா சாப்பிடலாம். ஆக 9th படிப்பே வரல, இங்கிலீஷும் வரல, கணக்கும் வரல. 10th ஸ்டான்லி அண்ட் லயனல் அப்படின்னு 2 பேர் ஜோசோ அப்படின்னு ஒரு மீட்டிங் வச்சாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? திருநெல்வேலியில ஜோசோனா தேவனுடைய ஜீவன், ரட்சிப்பு. அவங்க மீட்டிங் வச்சு 10th அந்த மீட்டிங்ல போயிருந்தேன். அதுக்கு முன்னால பைபிள் வாசிச்சுட்டே இருந்தேன். அப்போ வந்து அவங்க ஒரு 15 வசனங்களை எழுதி கொடுத்தாங்க. படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல, பாம்பேக்கு ஓடிலாம், எஸ்கேப், தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கை உருவாக்குவாங்க, ஓடு அப்படின்னு. பாம்பேக்கு போய் ஓடிடலாம், இவங்க பெரிய டார்ச்சரா இருக்கு. எங்க அம்மா பெரிய எதிரியா எனக்கு பேய் மாரி தெரிஞ்சிச்சு. படி படி படி. குட்டி பிசாசுங்க அக்கா, நீ படிக்கலன்னா மாடு மேய்க்க தான் போவேன். மாடு 15-30 மாடு வீட்டுல கிடந்துச்சு. லீவு நாட்கள் அந்த எருவு மாடெல்லாம் மேல ஏறி அப்படியே சவாரி போறது, எருவு மாட்டு மேல எல்லாம். ஆக 10th அவங்க சொல்லி கொடுத்தாங்க, ஒரு 10-15 வாக்குத்தத்தங்களை சொல்லி கொடுத்து, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தான், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவன், ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனத்திலே கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தை என்ன செய்தாராம்? கொடுத்தா. கல்தேய வாலிபர்களை பார்க்கிலும் 10 மடங்கு சமர்த்தர்களாக ராஜா கண்டான். பொதுவா அடிமைகள் விசேஷித்த வேலை செய்யவே மாட்டாங்க. காரணம் அவங்களுக்கு நிறைய காயம் இருக்கும், 2வது முறுமுறுப்பு இருக்கும், எங்களை பிடிச்சு கொண்டு வந்துட்ட வெறுப்பு கசப்பு இருக்கும், சரியா சாப்பாடு போட மாட்டான். அடிமைகள் பெர்ஃபெக்டா எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா தேவாரி உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும்போது வேதம் சொல்லுது, பூமி நிமித்தம் 4 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது தான், அரசு ஆளுகிற அடிமை நிமித்தம். நான் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஜீவன் எங்க போய் அடிமையா இருந்தா கூட அரசு ஆளுகிற ஜீவன் அடைந்த ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஒரு 10 வசனம் ஞானத்துக்குரிய ஒரு 10 வசனத்தை எடுத்து அவங்க சொன்னாங்க, டெய்லி இந்த அறிக்கை செஞ்சுட்டே இருக்கு. பைபிள் வாசிப்பேன், 7 வயசுலேருந்தே பைபிளை வாசிக்கிறேன். 10th வரும்போதெல்லாம் 5 தடவை வாசிச்சு முடிச்சுட்டேன். 20 வயசுல 21 தடவை வாசிச்சு முடிச்சேன் பைபிள். ஆனா அந்த பர்டிகுலரா ஞானத்துக்குரிய வசனங்கள் 10 வசனங்களை எடுத்து, சாலமோனுக்கு ஞானத்தை கொடுக்கிற, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கை ஆயிரும், கர்த்தரை அவரே காரியங்கள் வாய்க்க பண்ணுவார். ஒரு 10-15 வசனங்களை டெய்லி சொல்ல ஆரம்பிப்பேன். ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுவதில்லை, ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஞானத்தை பத்தி டெய்லி
அவங்க சொல்லி கொடுத்த 82ஆம் வருஷம் 1982 கலைஞர் கல்யாண மண்டபம்னு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல 3 நாளா 2 நாளா மீட்டிங். எங்க அம்மா இந்த மீட்டிங்னா எப்படியாவது கையில காசு இல்லாட்டாலும் வென்னைக்கு மீட்டிங், பாலியாங்கிச்சோ மீட்டிங், இதெல்லாம் சொன்னாங்க. மலையிலையாவது எடுத்து பேங்க்ல வச்சாது சென்னைக்கு போயிரு, செமினார் போயிரு, ஊழியக்காரங்க கூட்டம்னு போயிரு. சில நேரம் சினிமா பார்க்கணும்னா அப்பாட்ட பையன் ஆட்டப்பட்டு ஏசு சினிமான்னு சொல்லி வெள்ளிக்கிழமை விரதத்துக்கு 20 ரூபா வாங்கிட்டு போயிரு. இதெல்லாம் செஞ்சிருக்கு. ரொம்ப பெர்ஃபெக்ட் பாஸ்டர்லாம் கிடையாது. நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டார். என்ன சொல்ல வரேன், அந்த வசனங்களை டெய்லி வாசிக்க ஆரம்பித்தேன், அறிக்கை செய்ய ஆரம்பித்தேன். ஐயா, என்னுடைய ஞான குறைவுங்கிற பகுதியில உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உன்னை விழவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உன்னை விழவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்குத்தத்தங்கள் வாழ்வில் தொடர்ந்ததோ, காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்குத்தத்தங்கள் வாழ்வில் தொடர்ந்ததோ. வாக்குத்தத்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்குத்தத்தவர் சிறந்தவர், தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர். நல்ல கவனிங்க. இந்த வாக்கு தத்தங்கள் ஐயா எந்த அளவு நீங்க பேசுகிறீர்களோ, அந்த வாக்கு தத்தங்கள் செத்து போன நம்பிக்கை இல்லாத சில ஏரியாவை டச் பண்ண ஆரம்பிக்கும். ஆல்ரெடி டெட், செத்து போன நிலைமை, நம்பிக்கை இல்லாத நிலைமை, இனிமே உருப்படாது இந்த புள்ள. அந்த நிலைமையில பிள்ளைக்கான வாக்கு தத்தங்களை எடுங்க. ஜாய் டெய்லி நைட்டு குட் நைட் கிஸ் எனக்கும் அவங்க அம்மாவுக்கு போடும். உடனே சில வாக்கு தத்தங்களை சொல்லி ஒவ்வொரு நாளும் நைட் பிள்ளை மேல கையை வச்சு, பிள்ளைகள் கற்றால் போதிக்கப்பட்டிருப்பார். பிள்ளைகள் சமாதானம் பெரிதா இருக்கும். பிள்ளை ஞானத்துல வளர்த்தில தேவ கிருபையில மனுஷங்களை விருத்தி அடையணும் ஆண்டவரே. வர சில வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே, ஹோம்ஒர்க் எல்லாம் ஒழுங்கா செய்யணும் ஆண்டவரே. செஸ் கிளாஸ் எல்லாம் கட் பண்ணக்கூடாது ஆண்டவரே. கீபோர்டு கிளாஸ் எல்லாம் கட் பண்ணக்கூடாது ஆண்டவரே. இப்பவுமே கட் பண்றது. அந்த காலத்துல கட் பண்ணிட்டு சினிமா போவாங்க. கட் பண்ணி விளையாட்டு, மண்ணை வச்சு விளையாண்டேன், அதை வச்சு விளையாண்டேன். பிள்ளைகள் மேல யூத ஜனங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம், அவங்களுக்கு ஒரு சனிக்கிழமை 6 மணிக்கு ஆரம்பிச்சிடும். அவங்க நம்ம இப்படி 12 மணிக்கு ஒரு நாள் ஆரம்பிக்கல. யூதர்களுக்கு வந்து இப்பவும் சாயங்காலம் 6 மணிக்கு, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு, சனிக்கிழமை ஆரம்பிச்சிடும். அவங்க குடும்பமா உட்கார்ந்து, இப்பவும் அந்த பிள்ளைக்கு பெயர் பெறாத யூத பிள்ளைக்கு உலகத்துல கிடையாது. பிள்ளைகள் மேல தகப்பன் தாய் வாக்கு தத்தங்களை சொல்லி ஆசீர்வதிக்கிறது. ஜான்தர பிரதர் சொல்லுவார், வெளியே போறோமா அப்படின்னு, குட்டிமா அப்படிம்பாரு, ஆனம்மா. உடனே சகோதரி சொல்லுவான், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஒன்னாலும் நீ போறல்ல, நீ விளங்கவே மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது வீட்டுக்காரன். இனி ஏசிட்டல்ல, இனி பேசிட்டல்ல. உடனே இவரு சொல்லுவாங்க, கிருபை பெற்றவளே வாழ்க. யூத ஜனங்கள் வாக்கு தத்தங்களை சொல்லி ஜனங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை. உங்களை உள்ளான ஆத்மாவை அடக்கி அமர பண்ணுவது என்பது
இந்த வாக்குத்தத்தங்களை பேச பேசதான் உங்களுக்குள்ள ரெஸ்ட் உண்டாகும். வாக்குத்தத்தங்களை சொன்ன ஒரு மனுஷன், வாக்குத்தத்தங்களை சொல்லாத ஒரு சந்ததி, ரெண்டையுமே இந்த நாள்ல நான் சொல்ல போறேன். ஜாய்ஸ் மேயர் உங்க எல்லாருக்கும் தெரியும். வாழ்க்கை சொந்த தகப்பனால சீரழிக்கப்பட்டது. அவங்க சொல்றாங்க, என் வாழ்க்கையில வெற்றி பெற காரணம் டெய்லி 100 வாக்குத்தத்தங்களை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தம், precious and greatly exceedingly promise. பேதுரு சொல்றார், என் வாழ்க்கையில நான் உருப்பட காரணம் ஜாய்ஸ் மேயர் சொல்ற, டெய்லி 100 வாக்குத்தத்தங்களை சொல்லிக்கிட்டே இருந்தேன். எவ்வளவு நேரம் பைபிள் படிப்பீங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, எனக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் நான் பைபிள் படிப்பேன். இன்னைக்கு 750 கோடி ஜனங்கள்ல 250 கோடி ஜனங்கள் இந்த அம்மாவுடைய மெசேஜை டெய்லி கேட்கிறாங்க. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தம். இது என்ன பெரிய இதுனா, பிசாசு எல்லாத்தையும் ஊர்க்காத, அந்த கதை இந்த கதை, தோல்வி, கண்ணீர், கசப்பு, காயம் எல்லாம் பேச வைப்பான். வாக்குத்தத்தங்களை பேச அவளை ஈஸியா விட மாட்டான். சின்ன வயது நல்ல ஞாபகம், ஜாய் சரியா சாப்பிட மாட்டேங்க, உடனே ஒரு வசனம் வந்துச்சு, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல என்ன பண்ணுவீர்கள், வளருவீர்கள். சுருக்கமா சொல்ல போனா குண்டம்மா. கொளுத்த கண்டுன்னா குண்டம்மா, குண்டம்மா குண்டம்மா. அது பிறகு பயங்கரமா சாப்பிடாரு. இப்பதான் யோசிச்சு சவர்மா வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா. என்ன சொல்ல வரேன், நீங்க எதை பேசுகிறீர்களோ, வாட் யூ கன்ஃபஸ் யூ வில் பொசஸ். எதை அறிக்கை செய்கிறீர்களோ அதை சுதந்திரிப்பீர்கள். கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. வேதத்துல இளைப்பாறுதல், ரெஸ்டுக்குள்ள நீங்க போக வேண்டுமானால் தேவன் சொல்லி இருக்கிறாரே. வாசிங்க எபிரேயர் 4:1. வாசிக்கலாம். எபிரேயர் 4:1. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக 10 பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதற்கான வாக்கு தத்துவம். ஐயா பாஸ்டர் நெஞ்சு படபட நடிக்கும். திருமண காரியம் ஒழுங்காகல, கடன் இன்னும் முடியல, குடும்ப குட்டி பரலோகம் ஆகல. இளைப்பாறுதல் எந்த அளவுக்கு கூடுதோ அந்த அளவு குட்டி பரலோகமாய் மாறும். எல்லாம் சொல்லுங்க, வசனமும் இளைப்பாறுதலும், வசனமும் பரலோகமும் கனெக்ஷன். ஐயா நீ உட்காரும் பொழுதும் நீ எழுந்திருக்கும் பொழுதும் இவைகளை குறித்து பேசு, அப்பொழுது ஹெவன் ஆன் எர்த். உபாகமம் 11:18 இருந்து இருக்கு. உன் குடும்பம் குட்டி பரலோகமாய் மாற வேண்டுமானால் கணவன் மனைவி பிள்ளைகள் வசனங்களை பேச வேண்டும். எந்த வசனங்களை பேச வேண்டும்? வசந்த மாளிகை வசனங்களை பேசக்கூடாது. யாருக்கா நாடோடி மன்னன், அந்த வசனங்களை பேச வேண்டும். வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனங்களை பேச வேண்டாம். மஞ்சள் அரைத்து கொடுப்பாங்க. மனோகர வசனங்கள் பேசக்கூடாது. மனோரம வசனங்களையும் பேசக்கூடாது. தேவனுடைய வார்த்தை உங்களை இளைப்பாறுதலுக்குள்ள நடத்துமையா. நீங்க எந்த இளைப்பாறுதல் நல்லதா? காத்த குறித்து போட்டிருக்கு, அவன் பலத்த கழுதை இளைப்பாறுதல் நல்லதுன்னு படுத்தே விடுவான். சோம்பேறித்தனம் வேற, இளைப்பாறுதல் வேற. ஆற்றங்கரையில ஆலமரத்துக்கு கீழே துண்டை விரிச்சு படுத்து தூங்குறது சோம்பேறித்தனம். இதே ஆற்றங்கரையில தூண்டில போட்டு மீன் பிடிக்க அந்த தக்கையை பார்த்துக்கிட்டே இருக்கிறது இளைப்பாறுதல். சோம்பேறித்தனம் வேற, இளைப்பாறுதல் வேற. ஐயா நீங்க இளைப்பாறுதல் இருக்கும்போது தேவன் பலமாய் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். ஆதாம் தூங்கும் போது தேவன் பலமாய் கிரியை, வசனத்துல நீங்க நிறைஞ்சி இளைப்பாறுதல் இருக்கும்போது தேவன் பலமாய் கிரியை செய்வார். என்ன பாஸ்டர் தூங்கும் போது தேவன் கிரியை செய்வாரா? கிரியை செய்வார்.
ஆதாம் தூங்கும் போது தேவன் விலா எலும்பை எடுத்து, தேவன் ஒண்ணு அவங்ககிட்ட இருந்து எடுக்கிறார் அப்படின்னா புதுசா அவனுக்கு கொடுக்க போறாருன்னு அர்த்தம். தேவன் உங்ககிட்ட இருந்து தசமபாகத்தை எடுக்கிறாருன்னா நிறைவானது என்ன செய்ய போறாரு? கொடுக்க. பிள்ளைகிட்ட பொறிகடலை வாங்கிட்டு, அம்மா அப்பாவுக்கு 2 பொறிகடலை கொடுமா, கொலை பிச்சைக்கார பையன். வாங்கி கொடுத்தது யாரு? அப்பா. பிள்ளைகிட்ட பொறிகடலை கொடுத்துட்டு வாங்க முடியுமா? 2 குடும்பம்னா கரெக்டா இந்த ஒன்னே ஒண்ணு வச்சுக்கணும், ஒரு பொறிகடலை எடுத்துக்கணும். ஆண்டவர் ஆதாம்ன்றது அவன் உருகுறாரு, விலா எலும்பு அவர் தான் கொடுத்தாரு, அவரே ஒண்ணு எடுக்கிறார். அவர் ஒண்ணு தான்னு கேட்டா அதை திரும்ப ஏராளம் கூட. சமாரிய ஸ்திரீக்கு போய் தாகத்துக்கு தான். எளிய நாட்கள்ல மழையை கட்டளையிட்டவர் அவர், பூமி முழுவதும் ஜலத்தை கட்டளையிட்டவர் அவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தவர் அவர், தண்ணீரை ரசமாய் மாற்றினவர் அவர், தண்ணீரை ரத்தமா மாற்றின 11 அற்புதத்தை பைபிள் முழுவதும் செஞ்சிருக்கார் அவர். சமாரிய ஸ்திரீட்ட தாகத்துக்கு, எலியேசர் கேட்க ரெபெக்கா தாகத்துக்கு தண்ணி, அவர் ராஜயோக்கியமா கொடுத்தார். தண்ணி வாங்கிட்டு தங்கத்தை கொடுத்தான் எலியேசர். இயேசு சமாரிய ஸ்திரீட்ட தண்ணியை வாங்கிட்டு ஜீவ தண்ணீரை, தாகமடையாத தண்ணீரை கொடுத்தார். அல்லேலூயா. தூங்கும் போது, ஆதாம் தூங்கும் போது விலா எலும்பு எடுக்கிறார். எடுத்துட்டு இளைப்பாறுதல மறுபடியும் ஏவாளை கொண்டு அழகா நிறுத்துறார். ஏவாளை பார்க்கிறான். முதல் பெண் ரொம்ப அழகா, போத்தீஸ் பொம்மையை விட ரொம்ப அழகான ஒரு பெண்ணை இளைப்பாறுதல்ல ஆண்டவர் அவன் கொடுக்கிறார். இளைப்பாறுதல் நல்லது ஐயா. நீங்க ரெஸ்ட்ல இருக்கும்போது தேவன் பலமாய் கிரியேட் செய்கிறார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆபிரகாம் பறவைகள்லாம் விரட்டான அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவனும் ரெஸ்ட்ல இருக்க வச்சு, காரணம் இவன் உடன்படிக்கை பண்ண ஒப்பேறாரு. இவனுக்காக இயேசுவும் பிதாவும் உடன்படிக்கை பண்றாங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி அங்க தேவன் 2 பேரும் கிரியேட் செய்றாங்க. அங்க வேலை நடக்கும். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நீங்க பாஸ்டர் ஒருத்தர் காலையில ஸ்டேஷன் கூப்பிட்டு விட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை அப்படின்னு. ஒரு நைட் 1 மணி ஆகுது, 2 மணிக்கு தூக்கம் வராம நடந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு 2 மணிக்கு சத்தம் கேட்டு, பால்ராஜ் ஓகே சார், ஜோம் பண்ண முடியாது, நீ என்ன பண்ற? தடை பண்ணுது. மறுபடியும் சத்தம், பால்ராஜ். காலையில ஸ்டேஷன் போனாரா அந்த இன்ஸ்பெக்டர், சார் நீங்க ஸ்டேஷன் வாசல்லே சொல்றீங்க, வர வேண்டாம் சார், உங்க மேல பிரச்சனையே இல்லை சார், நீங்க போங்க, உங்களை பத்தி தவறா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஐயா, இளைப்பாறுதல் பண்ணும்போது சாலமோன் தூங்கிக்கிட்டு இருந்தா தேவன் பலமா கிரியை செய்து என்ன பண்ணாரா? ஞானத்தை கொடுத்தார். ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தார். ஆபிரகாமோட உடன்படிக்கை பயனார். ஆண்டவர் சொல்றார், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்களேன். அமெரிக்காவும் நம்பிக்கையும் இல்லை. என்னது? சத்தமா சொல்லுங்க. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே. இங்கிலீஷ்ல be still, be still, be still. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமெரிக்கை நம்பிக்கையுமே உங்கள் பலன். நீங்க செய்ய வேண்டியது இளைப்பாறுதல் பிரவேசிக்கல இஸ்ரவேல் ஜனங்கள். 2ஆம் வசனம் போட்டிருக்கு, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால். எபிரேயர் 4:2 வாசிங்க. ஏனெனில் நமக்கு அறிவிக்கப்பட்டது போல சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. கட்டாத வீடு, நடாத திராட்சை தோட்டம், வெட்டாத கிணறு, பாலும் தேனும் ஓடுகிற கானான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. ஐயா, உங்களுக்கு எனக்கு பைபிள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. வாக்கு தத்தம் எத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்டு கரங்களை வைக்கிறாள் இல்லையா? 8000 வாக்கு தத்தம் இருக்கு. பாலியங்க சொல்றாரு, இந்த பைபிள்ல 8000 வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்று ஆமென் என்றும் இருக்கிறது. வாக்கு தத்தங்கள் எல்லாம்
அவர் சத்தியம் பண்ணார் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி. வாக்கு தத்தங்களை வாயில நீங்க வைக்கணும். வாக்கு தத்தம் சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது கேக்குதா, மொட்டை மாடல போய் இந்த தொட்டில குளிக்க நம்ம உடனே பைபிள் எடுத்து வாசி, 4 அதிகாரத்தை வாசி, 91 சங்கீதத்தை வாசி, 23 சங்கீதத்தை வாசி, 121 சங்கீதத்தை வாசி, கிளியரா வாசி. பிள்ளைங்க எதையாவது கேட்டு வரும்போது அப்பதான் எங்க அப்பாட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுங்க அப்படி சின்ன வயசுல கொடுங்க. அப்படியா? ஏசாயா 33 வாசி, யோபு 43 வாசி. யோபு 43 கிடையாதுயா அப்படிங்கிறது. அதை வாசி, இதை வாசி. இவரு பேசாட்டு பாத்ரூம் எழுந்து போயிடுவார். நீ வாசிக்கிட்டே நின்று 1/2 மணி நேரம் நின்று பைபிள் வாசாது. நாங்க ஏற்கனவே வாசிக்கிறோம். நீங்க அண்ணமாருக்கெல்லாம் தப்பா வாசிப்பாங்க. ஆனா பைபிள் வாசாத 1 ரூபாய் கொடுக்கறது என்ன ஒரு பக்தி உள்ள தகுதி. இவன் சர்ச்சுக்கும் வரமாட்டேன். ஃபுல்லா விஸ்வவாணி 19 லாங்குவேஜ்ல நைட்டு 12 மணில இருந்து விடிய 4 மணில இருந்து 12 மணி வரைக்கும் விஸ்வவாணி 19 லாங்குவேஜ்ல ஓடிக்கிட்டே இருக்கு. நல்ல கவனிங்க ஐயா. ஒரு தகப்பனுக்கு தாய்க்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை விட வேறு பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை. கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. வாசிங்க 2ஆம் வசனம் 4:2. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படல. ஐயா வாக்குத்தத்தம் கொடுத்தா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்மளும் அப்படிதான் இருக்கும். அவங்களுக்கு நமக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. தப்பா எடுத்துக்கிட்ட கூடாது. உண்மையை சொல்றேன். இங்கிலீஷ்ல எப்படி? they did not mix their faith with their words. என்ன கவனிங்க. தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரவாயில்ல, தெளிவா இருக்கிறீங்க. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினா அப்படின்னா என்ன அர்த்தம்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டது. கட்டாத வீடு, நடாத திராட்சை தோட்டம், வெட்டாத கிணறு அவங்களுக்கு பிராமிஸ் பண்ணப்பட்டது. ஆனா யோசுவாவும் காலேபும் தவிர வேற யாரும் அந்த வாக்கு தத்தங்களை வாயில திறந்து சொல்லவே இல்லை. வாக்கு தத்தத்தை சொல்லி எப்படி சுதந்திரித்தான்னு 2 பேரும் நான் சொல்ல போறேன். காலேப் யோசுவா சொன்னாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இடத்துல கூட வாக்கு தத்தங்களை சொல்லவே இல்லை. ஐயா வாயில நீ ஆசாரியன், உன் உதடுகளிலே அறிவை தேடுவார்களே, வயத வசனங்களை தேடுவார்களே, சூழ்நிலை. ஆனா நீங்க வாக்கு தத்துவத்தை சொல்லணும். ஏடிஎம்ல 100 ரூபாய் இல்லாம இருக்கும். லைவ் ப்ராபர்சி போன வாரம் சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா 4 ரூபாய் 75 பைசா ஏடிஎம்ல கிடக்கு. ஜனங்களை பிளஸ் பண்ணிட்டே இருக்கு. 250 லைவ்ல வந்தாக ஜனங்களை பிளஸ் பண்ணிட்டே இருக்கு. யோசபாத்தின் கொள்ளை, ஆபிரகாமின் கொள்ளை, சமாரியாவின் கொள்ளை, தாவீதின் கொள்ளை. இன்னொரு கொள்ளை என்னது? யோசபாத்தின் கொள்ளை, சமாரியாவின் கொள்ளை, தாவீதின் கொள்ளை, எகிப்தின் கொள்ளை. ஜனங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருந்தேன். முடிஞ்சு பார்க்குறேன், யாரோ ஒருத்தர் 2000 ரூபாய் போட்டிருக்கேன். பாஸ்டர் ஐ வாண்ட் டு ஷோ. திருநெல்வேலியில இருந்து ப்ரோக்ராம் பார்த்தவங்க யாரும் ஐ வாண்ட் டு ஷோ பாஸ்டர். நான் சொன்னேன் அந்த இதுலேயே போட்டிருக்கேன், கூகுள் பேலேயே போட்டிருக்கேன். எதை பேசுகிறோமோ ரிசல்ட் உடனே பார்க்கணும். ரிசல்ட் உடனே பார்க்கணும். நல்ல கவனிங்க. கேட்டவர்கள் தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை நீங்க வாயில திறந்து சொல்ல சொல்ல சொல்லதாயா ஜீவன் பிறப்பிக்குமா? தேவனுடைய வாக்கு தத்தங்களை சொல்லும் போது ஆவியானவர் உங்க மேல பலமா இறங்க ஆரம்பிப்பார். யோவான் 3ஆம் அதிகாரம் 32, 33. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவரை அளவில்லாமல் நிறைத்திருக்கிறார். வெற்றி வாழ்க்கை நான் பேசிட்டு இருக்கேன். மேன்மையில இருக்க சீக்கிரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மகா மேன்மை அருமையான வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கு. பேரில் மீன் பிடிக்கிறவன் மிகப்பெரிய அப்போஸ்தலன் ஆயிட்டான். உலகத்தை கலக்கிற எழுப்புற வீரன் ஆயிட்டான். ஒரே பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். அடுத்த பிரசங்கம் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டான். யோவான் 3ஆம் அதிகாரம் 34 வாசிக்க. தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு உலகத்திலேயே விசுவாச அறிக்கை செய்ய வேண்டாத ஒரு நபர் யாருன்னா இயேசு தான்.
அவர் தான் வார்த்தை. திருநெல்வேலிக்கு அல்வாவா இயேசு வார்த்தையை பேசணுமா? வார்த்தையை பேச வேண்டிய அவசியமே இல்லை. தேவனால் அனுப்பப்பட்டவர் இயேசு தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். எல்லாம் சத்தமா 3 தடவை சொல்லணும். தேவனுடைய வார்த்தைகளை இயேசு பேசுகிறார். நான் பேசுவேன். எல்லாம் சார், தேவனுடைய வார்த்தைகளை இயேசு பேசுகிறார். நான் பேசுவேன். தேவனுடைய வார்த்தைகளை இயேசு பேசுகிறார். நான் பேசுவேன். பேசவே தேவையில்லாத நபர் யாருன்னா இயேசு தான். அவர் தான் வார்த்தை. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஐயா, நல்ல கவனிங்க. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்று ஆமென் என்று இருக்கு. வாக்கு தத்தங்களை சொல்லி ஆமென், கிருபை பெற்றவளே வாழ்க, பரிசுத்த ஆவியினாலே உனக்கு ஒரு பிள்ளை உண்டாயிருக்கு அப்படின்னு தூதன் சொல்றான். ஆமென் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுள். ஆமென் மாத்திரம் சொல்றான் மரியா. அவன் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்டவள மாறினாலும் மாறலையா? அப்போ ஒரு வசனத்தை வாசிங்களேன். எபிரேயர்ல உங்க வாழ்க்கையில கூட மேன்மை அடைய வேண்டுமானால் வாசிக்கலாம். 10:23. எபிரேயர் 10:23. அல்லாமலும் ஐயா, நம்முடைய நம்பிக்கைனா வாக்கு தத்தங்கள் தான் நம்பிக்கை. வாக்கு தத்தங்கள் தான் நம்முடைய நம்பிக்கை. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. சூழ்நிலை ஒண்ணு சொல்லுமையா? எனக்கு தெரியும். ஒப்பேராத கேஸ்கள்லாம் வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி ஒப்பேறிச்சு. ஒரு தம்பிக்கு தமிழே 12th முடிச்சுட்டா தமிழ் வரல. எவ்விதத்திலும் எங்களை யோக்கியர்களாய் விளங்க பண்ணுகிறோம் அப்படின்னு பவுல் ஒரு இடத்துல கொரிந்தியர்ல சொல்லுவான். அந்த தம்பி வாசிக்கும் போது எவ்விதத்திலும் எங்களை அயோக்கியர்களாய் விளங்க பண்ணுவோம் அப்படின்னு வாசி. இன்னொருத்தர் தெரியும், அவன் இன்னைக்கு உலகம் முழுவதும் போயிட்டு இருக்கான். அந்த பையன் அமெரிக்கா, கனடா. இன்னொருத்தர் பைபிள முதல்ல பைபிள 1ஆம் பாடம் 2ஆம் பாடம் வாசிக்க சொல்லும் போது மல்கியா 2ஆம் அதிகாரம் அப்படின்னு வாசிக்க பதிலா முன்னால போய் பயத்துல மல்லிகா 2ஆம் அதிகாரம் வாசிட்டார். மல்கியா 2ஆம் அதிகாரம் வாசிக்க பதிலா மல்லிகா 2ஆம் அதிகாரம் வாசி கூடி குறுகி அவரு ஹாகா இன்ஸ்டிடியூட்ல அமெரிக்கால இன்னைக்கு டீச்சரா இருக்காரு. வேதமணி பால்ராஜ், திருநெல்வேலிக்காரர். நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்கும். வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மை விடுவாங்க. கரங்களை வைத்து வாக்கு தத்துவம் உண்மையா? உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க மிகப்பெரிய நன்மை உங்க பிள்ளைகளை பார்த்து பாசம் சேட்டை பண்ணுதான், பாசம் அதை பண்ணுதான், பாசம் அவங்க பண்ணுதான், பாசம் இதை பண்ணுதான், அதெல்லாம் தூக்கி ஓரத்துல வைங்க. உங்க மனைவியை பார்த்து, உங்க கணவனை பார்த்து. என் மனைவி ஒரு என்னது ரூத்தை பார்த்து சொல்றேன், இவன் சொல்றான், போவா சொல்றான், நீ குணசாலி என்பதை ஊரார் எல்லாம் அறிவார்கள். கல்யாணமே பண்ணல, கல்யாணத்துக்கு முன்னாலே வர வேண்டிய பொண்ணை பார்த்து சொல்றான், என் மனைவி குணசாலி என்பதை ஊரார் எல்லாரும் அறிவார்கள். கடவுளை பார்த்து என்னுடைய புருஷன் ஜாக்கிரதை உள்ளவன், யோக்கியதை உள்ளவன், பரிசுத்த கைகளை நோக்கி ஜெபிக்கிறவன். கையில கோல்டு ஃபில்டர் வச்சிருக்கலாம், பயப்படாதீங்க. உங்க வீட்டுக்கார கையில எதை வச்சிருக்கலாம்? சிகரெட்டை வச்சிருக்காங்க. ஞானமிழந்த வாயை திறக்கிறான் என் புருஷன். சொல்லுங்க, ஒரு கொண்டாட்டி என்கிட்ட வந்து இங்க இல்லை மாஸ்டர், சபையில பொண்ணு அந்நிய பாஷை ரூபாலா சந்தரா பல பல அப்படிங்கிற வீட்டுல வந்து கெட்ட வார்த்தையே பேசுறாரு மாஸ்டர். ஞானம் விளங்க வாயை திறக்கிறார். குமாரத்திகள் சித்திரத்திலிருந்து அரண்மனை மூளை கற்கள்
உங்க பிள்ளைக்கு பக்கத்திலே மாப்பிள்ளை வேணுமா, என் மகள் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள் அப்படின்னா அடுத்த தெருவிலே மாப்பிள்ளை கிடைப்பான். இங்க விசுவாசித்தா அமையும். அடுத்த தடவை நம்ம லவ் பண்ணி வளர்க்காது, அப்படி இல்லை. நிறைய டவுட் எல்லாம் கிளியர் பண்ண வேண்டும். பக்கத்திலே குமாரத்திகள் வளர்க்கப்படுவார்கள். என்னுடைய குமாரர்கள் பலவான் கையில் ஷார்ப்பா இருக்கும் பிள்ளைங்க. என் குமாரர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகள். என்னுடைய மனைவி புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ, நல்லொழுக்கம் உள்ள ஒரு ஸ்திரீ, குணசாலின ஸ்திரீ எனக்கு கிரீடமா இருக்கிறார். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாது. வார்த்தைகளை நம்பிக்கை அறிக்கையிடுறதுல அசைவில்லாமல் உறுதியா இருந்தால் வாக்கு தத்துவம் பண்ணிட உண்மையுள்ளவரா இருக்கிறாரே. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டுவடத்துல கேன்சர், 4th ஸ்டேஜ், செத்து போவார். போய் ஸ்கேன் எடுத்தாரு. ஒய்ஃப்ட போய் சர்ச்சு சாவி வாங்கிட்டு நேரா போனார். நான் 3 நாள் என்னை தேடாரு. விசுவாசம் அப்படி தழும்புகளால் சுகமானி நீடித்த நாட்களை திருப்தியாக்குவேன். 40 தண்ணி ஆசிரியருக்கு வியாதியை ஒன்று விட்டு விளக்குவேன். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தன்னு சொன்னீங்க ஆண்டவரே. 35 வயசுல சின்ன வயசுல நான் சாக கூடாது. 3 நாள் நம்பிக்கை அறிக்கையிட்டா வெளியே வரும்போது சுகத்தோடு வெளியே வந்தார். ஸ்கேன் எடுத்து பார்த்தா டோட்டல் ஹீலிங். 4th ஸ்டேஜில் உள்ள கேன்சர் டோட்டல் ஹீலிங். கென்னத் கோப்லாண்ட் பயங்கரமான முதுகு வலி சொல்லிக்கிட்டே இருந்தார். விசுவாசம் வருது. அவருடைய தழும்புகளால் சுகமானே சுகமானே. 100 தடவை, 200 தடவை, 300 தடவை, 500 தடவை, 700 தடவை, 750 தடவை சொல்லிட்டாரு. முதுகு வலி சுகமாகும். 760 தடவை சொன்னாரு. நீ என்னத்தை பண்ணுவ, எப்படி வீட்டை கட்டுவ? தினகரன் மேனேஜர் ஒருத்தர் திருநெல்வேலியில் அவங்க மனைவி ஒரு பிரேயர் மீட்டிங் வந்திருந்தார். ஆக்சுவலாக வீடு அப்படியே கட்டாமல் அப்படியே இன்கம்ப்ளீட்டாக நிற்கி. நான் என்ன அறியாம தீர்க்கதர்சனம் சொன்னேன், தேவன் உங்க வீட்டுக்கு வேண்டிய ஒவ்வொரு செங்கலையும் கம்பியையும் மணலையும் தேவன் கொடுப்பார். ஒவ்வொரு செங்கலுக்கு வேண்டிய பைசா தான். அப்பெல்லாம் 25 பைசா தான் உங்க செங்கல். அந்த சிஸ்டருக்கு பயங்கர ஆச்சரியம். நான் இந்த பிரச்சனையோட வந்திருக்கேன், கட்டாம வீடு நிற்கி, எனக்கு பாஸ்டர் கூப்பிடவே இல்லை, நான் வீடு கட்டுறேன்னு யார்ட்டையும் சொல்லவும் இல்லை. ஆனா இவர் கரெக்டா சொல்றாரு. விசுவாசத்துல போனாங்க. ஆண்டவரே, கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர், என் வீடு கட்ட பணங்கள் எல்லாம் வரும் அறிக்கை செஞ்சாங்க. பாத்தீங்கன்னா இட்டாலியன் கிரானைட் போட்டு வீடு கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடுறாங்க. சூப்பர் வீடா இருந்துச்சு. கரங்களை அது கர்த்தராலே ஆயிட்டு. அதுக்கு எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. நான் 2 பேரை சொல்லி நான் முடிச்சிடறேன், வாசிக்கலாம். வாசிங்க 11:11 எபிரேயர். விசுவாசத்தினாலே ஐயா வாக்குத்தத்தங்களை நீங்க உங்க வாயில உங்க வார்த்தையை வச்சு நீங்க விசுவாசியா அவிசுவாசியா கண்டுபிடிச்சிடலாம் ஐயா. ஆனா விசுவாச வார்த்தையை நீங்க பேசாத பட்சத்துல உங்களுக்கு ஒரு பெயர் பைபிள் சொல்றது நான் சொல்லல, தப்பா எடுத்துக்கிட்டாங்க. பொல்லாத பயம், பொல்லாத கும்பலம், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்கு உண்டாயிருக்க வேண்டாம்னு நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. ஆம்பளைங்களை பத்தி சகோதர சகோதரிகளை பத்தி தப்பா எடுத்துக்கிட்டாங்க, பைபிள் சொல்லுது. அவிசுவாசம் உள்ள பொல்லாத புத்தி எப்போ வரும் தெரியுமா? பொல்லாத இருதயம். வசனத்தை தவிர சூழ்நிலையை கட்டிப்பிடிச்சு அப்படின்னா உங்களுக்கு பைபிள் ஒரு பெயர் வைக்க, பொல்லாத பயம், பொல்லாத பொம்பளை. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் ஒருவனுக்கு வர வேண்டாம். சூழ்நிலைகள் நடுவில் பிணைகாஸ் எழுந்தார். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினாங்க. பட்டயத்தை கொண்டு ஒரே குத்தா குத்துனானா ஐயா, சூழ்நிலை பிசாசு கொண்டு வருகிற எல்லா சூழ்நிலைகளை ஆவியின் பட்டயத்தை வசனத்தை எடுத்து நீங்க குத்தும் போது கர்த்தர் நித்திய உடன்படிக்கை, நிரந்தர உடன்படிக்கை உங்களுக்கு செய்வா. ஐயா தட்டிருக்க வேண்டாம், உங்ககிட்ட போய் சொல்ல. ஆவியின் பட்டயத்தை எடுத்து சூழ்நிலைகள் நடுவில் பிணைகாஸ் வைராக்கியம் பாராட்டான். அதுதான் வைராக்கியம். சாரா அது வரைக்கும் ஒரு அவிசுவாசி. ஆனா 11:11 வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. விசுவாசத்தினாலே சாராளும் ஐயா பாசிட்டிவ் வேர்ட் தான் ஃபெய்த். பாசிட்டிவ் வேர்ட் ஃபெய்த். நீங்க ஃபெய்த்னால நிரம்பி இருக்கீங்கன்னா டக்குன்னு நீங்க வசனத்துல நிரம்பி இருந்தா உங்களுக்கு அதான் வரணும்.
கையில காசே இல்லையா? அப்படி கிருபை அறிந்திருக்கிறேன். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்த நான் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யவானாகும்படி என் நிமித்தம் தரித்திரரானாரே. வாழ்க்கையில நொந்து ஒருங்கி வெட்கப்பட்ட நிலைமையில என் வெட்கத்திற்கு பதிலாக தேவன் இரண்டத்தினையான பலனையும் என் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷம் அடைய. மற்றவர்கள் அசட்டை பண்ணிட்டு சிறியவனா இருக்கீங்களா? சிறியவன் எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை. வாசிங்க. சாராளும் 2 பேரை சொல்லி முடிக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் சோப்புலாங்கி கிடையாதுயா. உங்களுக்கு பிராமிஸ் பண்ண வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஒருத்தர் பிராமிஸ் பண்ணிருக்காரு. தலையில அடிச்சு தண்ணியிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடினாலே தாம் பேரிலே தானே சத்தியம் பண்ணு. எல்லாம் தலையில கொஞ்சம் அடிங்க. தலையில அடிங்க. தாம் பேரிலே தானே சத்தியம் பண்ணி. சிஸ்டர் வலது கைட்டு அடிங்க, இடது கைட்டு அடிங்க. தாம் பேரிலே தானே சத்தியம் பண்ணு. அவர் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நீ பெருகவே பெருக பண்ணுவேன். வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க எந்த மட்டும் அசதியா இருப்பீங்கன்னா நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்க. சார வாக்குத்தத்தம் பண்ணின உண்மை நம்பி கற்பையா செத்து போன பகுதிகளை வாக்குத்தத்தம் பண்ணினர் உண்மைகள் என்று நம்பி ஆபிரகாமை குறித்து போட்டு 4:21 ரோமர்ல தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனா திரளான நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பூமியின் தூளை போல என் சந்ததியை பெருக பண்ணுவீங்க ஆண்டவரே. தேவனை மகிமைப்படுத்த வாக்குத்தத்தங்களை இக்கட்டான நிலைமையில சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது வாக்குத்தத்தம் உண்மை உள்ளவரா இன்னும் பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் என்ன செத்து போன பகுதியில எல்லாம் வாக்குத்தத்தங்கள் இறங்கும். செத்து போன பகுதிகள் எல்லாம் ஒரு அம்மாவும் மகளும் இங்கிலாந்துல பட்டினியா கிடந்திருக்காங்க. சாப்பாடு இல்லை. அம்மா ரொம்ப பசிக்குதே. அந்த அம்மா சொல்லிச்சான், எலியாவை காகத்தை கொண்டு போசித்தவர் நம்மளையும் காக்காவை கொண்டு போசிப்பார் அப்படின்னு சொல்லிச்சு. ஆக்சுவலா அந்த வீட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளியில. அந்த பட்டணத்தினுடைய மேயர் பேர் காக்கா. அந்த பட்டணத்துடைய மேயர் பேர் என்ன பேரு? காக்கா. லண்டன்ல உண்மையா நடந்தது. காகத்தை கொண்டு போஷிப்பார் நம்மையும் போஷிப்பாருன்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. ஜன்னல் வழியா மழைக்காக அந்த வீட்டு ஓரமா ஒதுக்கி இருக்காரு காக்கா. அந்த மேயர், அந்த பட்டணத்து மேயர் கையில எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருக்காரு. எங்க செட்டிநாடுல எல்லாத்தையும் மட்டன் சுக்கா, நல்லி சாப்ஸு, தலைக்கறி, குடல் கறி எல்லாத்தையும் வாங்கி, முட்டை பரோட்டா, மட்டன் கூத்து எல்லாம் வாங்கி கையில வச்சிருந்தவரு ஜார்ஜ் முல்லர் 8000 அநாத பிள்ளைகளை வச்சு ஆர்ஃபனேஜ் நடத்தினார். ஒரு படி அரிசி கிடையாது அவருடைய ஹாஸ்டல்ல. பிரெட் கிடையாது, ஜீனி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆண்டவருக்கு போய் புதிய ஏற்பாட்டை மாத்திரம் 200 தடவை வாசிச்சார் மாஸ்டர் ஜார்ஜ் முல்லர். சின்ன வயசுல திருடினவர், வீட்டில் உள்ள துட்ட சாங்ஸ்கள் எல்லாம் ஒழிச்சு வச்சு அவங்க அப்பாட்ட பிடிபட்டு அடிப்பட்டவர், லாட்ஜில் தங்கிட்டு துட்டு கொடுக்காம செவிரேறி குதிக்கும் போது அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கான், ஜெயிலுக்குள்ள போனவர். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு 8000 பிள்ளைகள், அநாத பிள்ளைகளை வச்சு போஷித்தார். ஒரு நாள் காலையில ஆண்டவரே பைபிள் வாசிச்சுட்டே இருந்தாரா. ஆண்டவர் சொன்னாரா, ஆண்டவரே சூழ்நிலை அவங்க எல்லாரும் மேனேஜர் சொல்றாங்க, அரிசி இல்லை, பால் இல்லை, பிரெட் இல்லை, பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், அது எல்லாம் 8000 பிள்ளைகளையும் தட்டை வச்சு வரிசையில் உட்கார சொல்லுவேன். 8000 பிள்ளைகளையும் ஆண்டவர் சொல்றாரு எல்லாம் உட்காருங்கன்னு எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. 5 நிமிஷம் ஆச்சா, 10 நிமிஷம் ஆச்சா, கிச்சன்ல ஒன்றும் சமையலும் பண்ணல. பருப்பும் இல்லை, பிரெட்டும் இல்லை, பாலும் இல்லை, மைதாவும் இல்லை, ரவையும் இல்லை, சீனியும் இல்லை. ஆண்டவரே சொன்னேன், உட்கார வச்சேங்க, வெயிட் பண்ண. திடீர்னு 5 ட்ரக்ல என்ன செஞ்சு சாப்பாடு கரெக்டா இல்ல சாரி, ஒரு ட்ரக், பெரிய ட்ரக், 5 கேரேஜ் ஏதோ வந்திருக்கு போல. அரண்மனைக்கு 8000 பேருக்கு சாப்பாடு போயிருக்கு. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. கரெக்டா இவங்க ஆர்ஃபனேஜ் முன்னால, இவங்க அனாதை விடுதி முன்னால
இங்கிலாந்து பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு போக வேண்டிய விருந்துக்கு போக வேண்டிய ட்ரக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டா ஆர்ஃபனேஜ் முன்னால ரிப்பேர் ஆயிட்டான். ரிப்பேர் பண்ண மினிமம் 3 to 4 மணி நேரம். உடனே அரண்மனைக்கு ஃபோன் பண்ணாங்க. ஐயோ வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, மெயின் ஆக்சிலே கட் ஆயிடுச்சு. அப்போ அந்த காலத்துல இங்க வந்து ரிப்பேர் பண்ண 3 மணி நேரம் ஆகும். உடனே அவங்க சொன்னாங்களாம், ஜார்ஜ் முல்லர்னு ஒருத்தர் அங்க பக்கத்துல தான் இருக்காரு, அவர் ஆர்ஃபனேஜ்க்கு எல்லா சாப்பாடையும் கொடுத்துருங்க, நாங்க இங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். கரெக்டா தட்டுங்களேன். வாக்கு சத்தமனை உண்மை அதை நடத்துவாங்க, போஷிப்பாங்க. பிள்ளைலாம் நல்லா இருக்கும். நீங்க ஆயுசோடு இருப்பீங்க ஐயா. 95 வயசு 100 வயசு கடையில் நீங்களும் நானும் சாக போறது கிடையாது. கொரோனா வந்து எவ்வளவு கொடூரமான நோய் வந்தாலும் சரி, நீடித்த நாட்கள் என்ன திருப்தியா நல்ல அம்மா நமக்கு இருக்கிற கடைசி ஒரு வசனத்தை வாசிச்சிடலாமா? 11:18 வாசிங்க. 11:18 ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் பிள்ளைய கொன்னா கூட மரித்தோர்ந்து எழுப்ப சாம்பலாக்கினா கூட மண்ணில இருந்து ஆதாம் உருவாக்குனவன். ஈசாக்க கொலை பண்ணி சாம்பலாக்கினா கூட மரித்தோர்ந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். 33 வாசிங்க. 11:33 எபிரேயர் 11:33 விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்கள் ஜெயித்தார்கள். தேவன் சொல்லிட்டார். வாக்குத்தத்தத்தை நம்பி 7 முறை எரிகோவை சுத்த ஆரம்பிச்சிட்டார். எலிசா சொல்லிட்டான், 7 முறை நாகமா முங்க ஆரம்பிச்சுட்டான். நம்ம முங்குவோமா? அநேகர் 5 தடவை முங்கிட்டு ஒரு சுத்தமும் ஆகல அப்படின்னு போன ஆட்கள் நிறைய உண்டு. சபைக்கு வந்து நான் நினைச்சு வந்தேன், ஒண்ணும் நடக்கல. 7 தடவை முங்கு. 7வது தடவை முங்க மாட்டோம் அநேகர். பெத்லேஹேமுக்கு பக்கத்துல எப்ராத்தா பக்கத்துல ராகேல் வந்து பிள்ளை பெற்றாங்க. கொஞ்சம் வந்திருந்தா எப்ராத்துக்கு வந்திருக்காங்க. இயேசு பிறந்த இடத்துல பிறந்திருக்காங்க. விசுவாசத்தால ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். சிங்கங்களின் ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். தானியேல் 91 சங்கீதத்தை சொல்லியிருக்காங்க. சிங்கத்தை மிதித்து வலு சர்ப்பத்தின் என்ன செய்வார்? மிதித்து போடுவார். மேல இருந்து 91 வயசு கிழமை தானியேல் மேல இருந்து கீழே போடுறாங்க. சிங்க கப்பில 10 சிங்கம் இருக்குமா. கை கால் உடஞ்சிச்சு. ராஜாவே, சிங்கம் என்ன சேதப்படுத்தல, ஆனா அந்த பண்டார வேலையிட்ட சொல்லிருங்க, என் வலது காலம் வலதுலையும் உடஞ்சு போச்சு சொன்னானா தானியேல். விழுந்தது எது மேலதான் விழுந்திருக்கான்? சிங்கத்தின் மேல விழுந்து அப்படியே ஜம்ப் கொஞ்சம் புஷ்பேக் மாதிரி ஆயிரும். கை கால் விரல் ஒண்ணுமே உடையல. சிங்கங்களும் ஒதுக்கி போயிடுச்சு. சிங்கங்களின் வாயை தேவன் என்ன செஞ்சுட்டாரா? நீதிமான சிங்கத்தை போல எப்படி இருப்பானா? தைரியமா. என்ன மாத்திர சிங்கக்கப்பில் நிறைய பேருக்கு சிங்கக்கப்பில போடும்போது பாதி வழியில உயிர் பெறும். அப்பா அக்னி ஜுவாலையில போடுறதுக்குள்ளேயே குடும்பம் செத்து போறோம். நான் ஏமாத்திரம் அக்னியின் மனம் கூட வீசனை. காரணம் ஆண்டவர் சொன்னார், நீ தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு இருக்கேன், நீ அக்கினியில நடந்தாலும் வேகாது இருப்பாய். வாக்குத்தத்தங்களை சொல்லி சிங்கத்தின் வாயை கட்டினார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள். ஐயா, இந்த கொரோனா நாட்கள்ல உனக்கு வராது அவளை தழுவுகிறார் சுகமானே. யார போஷிக்கிறார் இல்லையா உங்களை, உங்க பிள்ளைகளை பண்டிகை நாட்கள்ல நான் விசுவாசிக்கிறேன், எல்லா குடும்பமும் நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ், நல்ல வீட்டை வெள்ளடிப்பீங்க, சுத்தமா மாறும். பண்டிகை கால மகிழ்ச்சி எல்லாருக்கும். நம்ம எல்லாரும் இழந்திருக்கேன். தேங்க்யூ ஜீசஸ். சீக்கிரம் இயேசுவே ஆத்மனேசரே சாரோனி ரோஜாவும்
கர்த்தர் கொடுத்தலாம். இயேசுவே ஆத்மநேசரே சாரோணி ரோஜாவும் நீலி புஷ்பமுமா ஆயிரங்களில் சிறந்தும் அவரிடது கையன் தலைக்கு அலங்கரத்தாலே தாங்குகிறார். அவரிடது கையன் தலைக்கு அலங்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானே பரந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே பரந்த கொடி நேசம். இயேசுவே ஆத்மநேசரே சாரோனி ரோஜாவோ நீலி புஷ்பமுமா ஆயிரங்களில் சிறந்தோம் பிரிய மெருபவனே சத்தமோ பிரிய மெருபவனே பெற்று அவர் பெற்றே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனி ஓகே, பர்த்டே வெட்டிங் டே யாருக்காவது வருதா? பிறந்த நாள், திருமண நாள், இன்னைக்கு தேதி 1ஆம் தேதி 7ஆம் தேதி வரைக்கும் பிறந்த நாள், திருமண நாள், யாருக்கு பிறந்த வெட்டிங் டே, பர்த்டே ஜோம் பண்ணிடலாம். சில அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடுறேன். செவ்வாய், வியாழன், சனி 3 நாட்கள் 6 to 7, 5 to 6 அல்ல, 6 to 7 பிரேயர் சபையில அதிகாலை ஜெபம் நடக்கும். காலையில செவ்வாய், வியாழன், சனிக்கிழமை நேற்று 11 to 1 இங்க ஃபாஸ்டிங் பிரேயர் ஆர் ஃபீஸ்டிங் பிரேயர் ஏதோ ஒன்று இங்க நடக்கும். அதில் கலந்து கொள்ள உங்களை அன்பை அழைக்கிறோம். ஆராதனை 8:30 மணிக்கு, காலை 8:30க்கு. அநேகர் சீக்கிரம் வர்றீங்க, சந்தோஷம். வராதவங்களை கொஞ்சம் பார்த்து நீங்க சொல்லுங்க. கை குழந்தைங்களை வர வேண்டாம்னு சொல்லிப்போம். கை குழந்தைங்க, சின்ன பிள்ளைங்க, 85 வயசுக்கு மேல உள்ளவங்களும் வர வேண்டாம். 65 ஓகே, 65க்கு மேல அப்படின்னு சும்மா சொன்னாலும் வாங்க, தப்பு இல்லை. ஸோ ஆசீர்வாதம் சொல்லி முடிச்சிடறேன். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. உங்களை வாழ்த்துக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும், சுகத்தோட பலத்தோடு இருக்கணும். பிராண சேதம் நம்ம சபைக்கு வராது. நீங்க சொல்லிட்டே பிராண சேதம் வராது. சொல்லுங்க, கப்பல் சேதமும் வராது, பொருள் சேதமும் வராது. அல்லேலூயா. இதெல்லாம் விசுவாசம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.